50 வருஷமா 45% வந்திருக்குன்னு சொல்றீங்க. 6 மாசம் 25% வந்திருக்கு. இன்னும் நாட்கள் இருக்கு. இன்னும் சொல்ல தயங்குற மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. அரசியல் அறிவு இல்லைன்றது நீங்க எதை வச்சு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. முதல்ல அரசியல் அறிவு இருக்கு. அதாவது 19 பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை எதிர்கொள்ள திராணி இல்லாம தற்கூரின்னு ஒரு கூட்டத்தை சொல்லவே கூடாது. இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் தன்னோட வேலை வெட்டி விட்டுட்டு வந்திருக்கு. இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் நீங்க பண்ண தவறுகளை கேள்வி கேட்குது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் நீங்க எங்கெங்கெல்லாம் குறைகள் வச்சிருக்கீங்கன்றது எடுத்து சொல்லுது. அதே தற்கூரி கூட்டமா மாறும். நாங்கள் அவங்கள வீழ்த்துறது மட்டும் தான் எங்களோட நோக்கமே தவிர எங்களுக்குள்ள போட்டி போறது எங்கேயுமே எங்களோட நோக்கமே இல்லை. நாளைக்கு யாரை தளபதி அறிவிச்சாலும் அவங்க பின்னாடி நின்று அவங்களுக்காக வேலை செய்யுமே தவிர எங்களுக்குள்ள எந்த சிக்கலுமே என்னைக்குமே எழுறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. நான் கிளைமன்றம் ஓபன் பண்ண ஒரு ஆளு இன்னைக்கு மாவட்ட செயலாளர் இருக்கும். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல நீங்க சொல்ற தற்கூரிங்க எல்லாமே கிளைமன்றத்துல இருந்து ப்ரொசீஜரா பகுதியை ஒரு ஸ்டெப்பா வளர்ந்து வந்தவங்க தான். ஆனா உதயநிதி ஸ்டாலின் அப்படி இல்லை. சார் வரும்போதே அவரோட குடும்ப இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி சைட்டா துணை முதலமைச்சருக்கு வந்துட்டாரு. நம்ம மாதாவரம் தொகுதியில நம்ம அதுதான் சொல்லியிருக்கோம். இந்த தொகுதியில அரசாங்கம் சார்பா எம்எல்ஏக்கு எவ்வளவு ஃபண்ட் ஒதுக்குறாங்கன்றதை நாங்க வெளிப்படையா சொல்லுவோம். இதை எந்த திட்டத்துக்காக பயன்படுத்தணும் அப்படின்றத நாங்க மக்கள் கிட்ட பேசுவோம். ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தல் களம் மிகப்பெரிய அளவுல சூடு பிடிச்சு எல்லாருமே பரப்புரையை தீவிரமா செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில மாதவரம் தொகுதியின் தாவேகா வேட்பாளர் வழக்கறிஞர் எம்எல் விஜய் பிரபு அவர்கள் நம்முடன் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இந்த முறைதான் முதல் முறையா அரசியல களம் கண்டிருக்கீங்க. நீங்க இப்போ மாதவரம் தொகுதியில மக்களை போய் பார்க்கும்போது உங்களுக்கான வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கு? தாவேகா அரசியல் களமா தான் முதல் தடவையா மாதாவரத்துக்கு வந்திருக்கு. மக்கள் இயக்கமா 20 வருஷமா மாதாவரத்துல தான் செயல்பட்டு இருக்கோம். ஏற்கனவே இது 20 வருஷமா செயல்பட்ட இயக்கம், 20 வருஷமா மக்களை சந்திச்ச இயக்கம். 20 வருஷமா எங்க கிட்ட பாத்தீங்கன்னா மக்கள் பெருவாரியான ஆதரவு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அரசியல் கலனும் அந்த ஆதரவு டபுள் மடங்கு அதிகமா இருக்கு. மாதவரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பா நிற்கக்கூடியவங்களா இருக்கட்டும், அதிமுக 2 பேருமே மிகப்பெரிய ஜாம்பவான்களா இருக்கும் பொழுது தாவேகாவில் களம் காணும் நீங்கள் எந்த மாதிரியான சிக்கல்களை இங்க சந்திக்கிறீங்க? சிக்கல்கள்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியான சிக்கல்கள் தான் இருக்கு தவிர எங்களுக்கான மன ரீதியான சிக்கல், எங்கள் கட்சி ரீதியான சிக்கல்லாம் எதுவும் இல்லை. அரசியல் ரீதியா பாத்தீங்க அப்படின்னா சில எக்ஸ்ட்ரா இன்ஃபுளுன்ஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவங்களோட தனிப்பட்ட இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி சில விஷயங்களை தடுக்கிறாங்களே தவிர எங்களுக்கு எங்களோட தனிப்பட்ட கட்சி ரீதியா பார்த்தீங்கன்னா எந்த சிக்கலுமே இல்லை. எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் இருந்தாலுமே எவ்வளவு பெரிய ஆளுநா இருந்தாலுமே அது எதிர்கொள்ள தமிழக வெற்றிகளும் தயாரா இருக்குது. மாதவரம் தொகுதிக்கு ஒரு சர்வே எடுத்திருந்தாங்க சமீபத்துல. அதுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ அவர் மாதவரம் சுதர்சனம் அவர்களுக்கு 40% முதல் 43% வரையும் வாய்ப்பு இருக்கு அப்படின் போது தாவேகாவுக்கு தொடக்க காலத்துல சர்வே எல்லாம் பார்க்கும்போது சிங்கிள் டிஜிட்ல இருந்துச்சு. 5%, 8%. இப்ப பாத்தீங்கன்னா கள நிலவரம் தேர்தல் நெருங்க மாறி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25% உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா ஒரு சில சர்வேக்கள்ல நாங்க பாத்திருந்தோம். இது எப்படி பாக்குறீங்க? சர்வே முடிவுகள் கட்சி ரீதியா ஒரு சிலர் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி வரதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல மக்கள் ஆதரவு எப்படிதான் இருக்கா? 50 வருஷமா 45% வந்திருக்குன்னு சொல்றீங்க. 6 மாசம் 25% வந்திருக்கு. இன்னும் நாட்கள் இருக்கு. இன்னும் சொல்ல தயங்குற மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. அதனால கண்டிப்பா அது கலவு நிலவரம் கண்டிப்பா மாறும். இப்போ திமுகல இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏ சுதர்சனம் பாத்தீங்கன்னா 10 வருஷமா இருக்காரு. அடுத்தும் அவர் தான் போட்டிடுறாருன்னு போது அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான விஷயங்கள் இருக்கு. மாதவரம் தொகுதியில அவர் இத்தனை வருஷம் இருந்தாலும் இதெல்லாம் பண்ணல, இந்த ஒரு விஷயத்துக்காக இல்ல இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் மாத்தலன்றதுக்காகவாச்சும் மக்கள் எனக்கு வாக்களிக்கணும் அப்படின்னா நீங்க எந்த மாதிரியான விஷயத்த சொல்லுவீங்க? முதல் கட்டமா இவங்க 2 பேருமே மாத்தணும்னு தான் வாக்களிக்கணுமே. என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பேருமே தொடர்ந்து இருந்திருக்காங்களே தவிர அடிப்படை வசதி கூட எனக்கு செஞ்சு தரவே இல்லை. நீங்க வரும்போதே பார்த்துருப்பீங்க. எங்கேயுமே பாத்தீங்கன்னா சாலை வசதியே இல்லை. இது பாத்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்துல இருக்கு. இன்னைக்கு சிஎம்டி அப்ரூவ்டு ஏரியாஸ் நிறைய இருக்கு. மெட்ரோ இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா வெட்டினரி இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த சித்தா காலேஜ் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது இது எல்லாமே கனெக்ட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி என்னன்னா ரோட் ஃபெசிலிட்டி தான். இந்த ரோட் ஃபெசிலிட்டி எல்லாமே மக்கள் எப்படி யூஸ் பண்ணுவாங்க? பக்கத்துல மாதாவரம் நகராட்சி ஆஃபீஸ் இருக்கு. மாதாவரம் நகராட்சி ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர். ஒரு வாட்டி நகராட்சி ஆஃபீஸ்க்கு ஒரு சாமானிய மனுஷன் போனோம் அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி அங்கிருந்து ஒரு 50 கொடுத்து ஆட்டோக்குள்ள போய் தான் போயிட்டு வரணும். இவன் இந்த அளவுக்கு தான் அந்த நிலைமை இருக்கு. ஒரே ஒரு ஆஃபீஸ் தான். இன்னும் அதுக்கே நம்ம சரியா ரோடு போடணும் போது மற்ற ஏரியால எப்படி வச்சிருப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் திமுகவாக இருக்கட்டும் இல்ல அதிமுக என்ன சொல்றாங்கன்னா அவங்க தற்கூரிகள், அவங்க அரசியல் மயப்படுத்தல. ஒரு ரசிகராவே விஜய் அவங்களை கடத்தி வந்திருக்காரு. வெறும் அந்த சினிமா பிம்பத்துக்காக தான் அவங்க அவரை ஓடி போய் பாக்குறாங்களே தவிர அரசியல் அறிவோ புரிதலோ இல்ல அப்படிங்கிறது அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நீங்க இப்ப களத்துக்கு போகும்போது நிச்சயமாக நிறைய விஜய் ரசிகர்கள் நீங்க பாக்குறீங்கன்னு பொழுது நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க உங்ககிட்ட பேசக்கூடிய விஷயங்களை நீங்க உணரும் போது எப்படி இருக்கு? அவங்க அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்களா இல்ல வெறும் ரசிகர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தினால மட்டுமே பேசுறாங்களா? அரசியல் அறிவு இல்லைன்றது நீங்க எதை வச்சு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. முதல்ல அரசியல் அறிவு இருக்கா.
அதாவது 19 வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை எதிர்கொள்ள திராணி இல்லாம தற்கூரின்னு ஒரு கூட்டத்தை சொல்லவே கூடாது. இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் தன்னோட வேலை வெட்டி விட்டுட்டு வந்திருக்கு. இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் நீங்க பண்ண தவறுகளை கேள்வி கேட்குது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் நீங்க எங்கெங்கெல்லாம் குறைகள் வச்சிருக்கீங்கன்றது எடுத்து சொல்லுது. அது எப்படி தற்கொலை கூட்டமா மாறும்? இப்போ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் அவருமே வந்து கேம்பெயின் போற இடத்துல எல்லாம் மிகப்பெரிய அளவுல ஒரு வரவேற்பு இருக்கு, மக்கள் கூட்டம் இருக்கு. ஆனா சொல்லக்கூடிய இந்த திமுகவும் சரி அதிமுகவும் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் சும்மா அவரை பாக்குறதுக்காக தான் வராங்களே தவிர அது ஓட்டாவோ வாக்கா மாறவே மாறாது அப்படின்னு சொல்றாங்க. விஜய் எதிர்கட்சியா கூட வர முடியாது, அவர் சட்டசபைக்குள்ளே கால் வைக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஸ்ட்ராங்கான விஷயங்கள் அவரை பற்றி தொடர்ந்து. ஏன்னா வந்து திமுகவும் அதிமுகவும் அவங்கள வந்து எதிர்கட்சியும் ஆளும் கட்சியும் அவங்கள பேசிக்கிறதை விட விஜய் பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் தான் அதிகமா இருக்கு. இது வளர்ச்சியா பாக்குறீங்களா, இல்ல உண்மையாவே விஜய் இன்னும் அரசியல் படுத்தப்படணும், இந்த தேர்தலுக்கு அவர் தயாரா இல்ல, இன்னும் கொஞ்சம் தேவை, டைம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? விஜய் தான் இன்னைக்கு அரசியலை. இன்னைக்கு தளபதி பேரை சொல்லாம யாருமே அரசியலே பண்ண முடியாது. நீங்களே சொல்லிட்டீங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, தளபதியை மையப்படுத்தி தான் அரசியல் நகரவே நடக்குது. நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை நாங்க எதிர்கட்சிக்கே தகுதி இல்லை, ஆளுங்கட்சிக்கே தகுதி இல்லைன்னா நாங்க தான் தைரியமா தனியா நிக்கிறோம். அதுக்கு தகுதியான யாருமே தனியா நிக்கல. முதல் கட்டமா அவங்களுக்கே பாத்தீங்கன்னா அவங்க மேல நம்பிக்கை இல்லாதனால 20 கட்சி 30 கட்சி கூட்டணி சேர்த்து நிக்கிறாங்க. கரெக்டுங்களா? இன்னைக்கு திமுக இருக்கணும், திமுக கிட்ட 20 கட்சி கூட்டணி இருக்கு. இன்னைக்கு அதிமுக கிட்ட 20 கட்சி கூட்டணி இருக்கு. அவங்க தனிப்பட்ட முறையில் தயார் நிலையில இருந்தா ஏன் அவங்க கூட்டணி சேர்க்கணும்? நாங்க தனிப்பட்ட முறையில் தயார் நிலையில இருக்கோம். நாங்க கூட்டணி எல்லாம் தைரியமா களத்துக்கு வந்திருக்கிறோம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி களத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் சந்திக்கக்கூடிய இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு, தாவேக்காவுக்குள்ள இன்னும் கொஞ்சம் சிறப்பா மாத்தினா இன்னும் பெஸ்டா நாங்க இருப்போம் அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? எதிர்கட்சிகள் கொடுக்குறது, மற்ற கட்சிகள் கொடுக்குறது சொல்லுங்க, இல்ல வேற எந்த பிரச்சனை இல்ல உங்களுக்கே இப்ப இப்ப திமுக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள ஒரு சிக்கல்கள் இருக்கிறது அவங்களே சொல்லுவாங்க. எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. இப்ப எங்களுக்குள்ள திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸும் விசிகாவும் ஒரு அதிருப்தி மனநிலையில இருக்காங்க. ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு கூட வரல. அப்படிப்பட்ட சூழல்கள் இருக்கும்போது தாவேக்கால இந்த சிக்கல்கள்லாம் கொஞ்சம் இருக்கு. ஏன்னா இப்பதான் புதுசா வந்திருக்கோம், இது சின்ன சின்ன விஷயங்கள் மாத்திக்கலாம்னா ஏதாவது இருக்கா? அதாவது என்னன்னா, தாவேக்காவில் சிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லா மீடியாவும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்கும். மாவட்ட செயலாளர் போட்டதுல சிக்கல் சொல்லுவாங்க, கேண்டிடேட் போட்டதுல சிக்கல் சொல்லுவாங்க. காலங்காலமா வந்து சிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு தாவேக்கா வெளியே இருக்கவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு தவிர தாவேக்காரர்களும் கண்டினியூஸா வேலை செஞ்சுட்டே தான் இருக்காங்க. 234 தொகுதி வேட்பாளர் அறிவிச்சாரு. எங்கேயாவது போராட்டம் பண்ணி இந்த வேட்பாளருக்கு நாங்க பிரச்சாரம் பண்ண மாட்டோம்னு யாராவது ஸ்டாப் பண்ணிருக்காங்களா? 120 மாவட்ட செயலாளர் இது வரைக்கும் அறிவிச்சிருக்காரு. இப்போ 132 இருக்கு. எங்கேயாவது மாவட்ட செயலாளர் சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டோம் அறிவிச்சிருக்காங்களா? எங்களுக்கு நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம் மேடம். நாங்க தளபதிக்காக வந்தவங்க, தளபதியால அரசியல் படுத்தப்பட்டவங்க. எங்களோட எதிரி யாருன்னு தெரியும். நாங்க அவங்கள வீழ்த்துறது மட்டும் தான் எங்களோட நோக்கமே தவிர எங்களுக்குள்ள போட்டி போறது என்னைக்குமே எங்களோட நோக்கமே இல்லை. நாளைக்கு யாரை தளபதி அறிவிச்சாலும் அவங்க பின்னாடி நின்று அவங்களுக்காக வேலை செய்யுமே தவிர எங்களுக்குள்ள எந்த சிக்கலுமே என்னைக்குமே எழுறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. இது வேணா வெளியே இருக்கவங்களுக்கு ஏதாவது வந்து இதை பண்ணி இந்த கட்சியை கலைச்சிடலாமா, அதை பண்ணி அந்த கட்சியை கலைச்சிடலாமான்னு சொல்லிட்டு கடைசி வரைக்குமே காக்கா வாயை பார்த்துட்டு இருக்க மாதிரி உட்காந்துட்டே இருக்க வேண்டியதுதான். மற்றபடி ஆனா என்னைக்குமே சரி, முதல் விஷயமா பாத்தீங்கன்னா மாநாடு நடக்கும்போது அதே தான் சொன்னாங்க. இந்த கட்சியால இவ்வளவு பெரிய மாநாடு நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போஸ்டிங் போட்டா இந்த கட்சியோட கூட்டம்லாம் கலைஞ்சிரும், பாதி பேருக்கு மேல வேற கட்சிக்கு போயிடுவாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணும்போது சொன்னாங்க. இப்போது கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு அதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க தளபதியை மையப்படுத்தி தான் அரசியல் நகரவே நடத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளவு சீட்டு வாங்கியிருக்குன்னா ஒரே டிமாண்ட் தான் வச்சாங்க, தளபதி கூட போயிடுவோம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு விசிகாவை போக விடாம வந்து ஹோல்டு பண்றதுக்காக தான் அவ்வளவு சீட்டு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மக்கள் நீதி மையத்தை வந்து தளபதி கிட்ட வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி தளபதியை சுற்றி தான் எல்லா அரசியல் நகரமும் வருது. ஏன்னா வெளியே தோற்றத்துக்கு 50 வருஷம் கட்சி 70 வருஷம் கட்சி ஆட்டம் காண்றத மறைக்கலாமே தவிர உண்மையா அந்த கட்சி ஆட்டம் கண்டுருச்சு. அது நீங்க இந்த எலெக்ஷன்ல பாப்பீங்க. நீங்க சொன்ன மாதிரி 40% 50% இல்ல, 20% ஓட்டு கூட திமுக அதிமுக தாண்ட போறது இல்லை. சட்டம் ஒழுங்கு பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து அதிமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு. விஜய் அவர்களும் பெரும்பாலான இடங்கள்ல அதை வந்து சொல்லியிருக்காரு. பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? தாவேக ஆட்சிக்கு வரும் பட்சத்திலும் நீங்கள் இங்க வெற்றி பெறும் பட்சத்திலும் பெண்கள் பாதுகாப்புக்காக என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? பெண்கள் பாதுகாப்புனே ஒண்ணு இல்லை மேடம். ஆல்ரெடி சொன்னதுதான். என்னன்னா பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 5 வருஷம் ஆட்சியில பாத்தீங்கன்னா 44,000 கேசஸ் வந்து போக்சோ கேசஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த ஆட்சியிலுமே இல்லாத அளவுக்கு அதிகமா இருக்கு. உங்களுக்கு தெரியாது இல்ல, 2 வயசு குழந்தைய ரேப் பண்ணிருக்காங்க, +2 மாணவி ரேப் பண்ணிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஆட்சி, பாதுகாப்பு இல்லாத ஆட்சி தான் இங்க நடக்குது. என்ன அப்படின்னா நம்ம கட்சியில இருக்கிறோம், நம்ம ஆட்சியில இருக்கிறோம், நம்ம அதிகாரத்துல இருக்கோம், என்ன தப்பு பண்ணாலும் நம்ம அதுல இருந்து வெளியே வந்துடலான்ற ஒரு மனநிலைமை இருக்காங்க. தளபதி சொன்ன மாதிரி இங்க மன்னராட்சி தான் நடக்குது. அது திமுக வந்தாலும் மன்னராட்சி தான், அதிமுக வந்தாலும் மன்னராட்சி தான். அதனாலதான் இவ்வளவு பெரிய கூட்டம் கொதி தெரிஞ்சு இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. நீங்க வரும்போது பிரச்சாரத்துல நான் இன்னைக்கு வந்திருந்தேன். நானு ஒரு பாட்டிமா அழுகுறாங்க, கண்டிப்பா நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு ஒருத்தவங்க மேல நீங்க ப்ரெஷர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்க நம்ம வரணும்னு எதிர்பார்த்திருப்பாங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கு. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க 25% ஓட்டு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிறது 20% ஓட்டு தான். மற்றதெல்லாம் கூட்டணி கட்சி சேர்ந்துதான் அந்த ஓட்டுகள்லாம் ஆட்சி அமைக்கிறது அளவுக்கு வருது. ஆனா ஒரு தனி மனிதன் பின்னாடி 25% ஓட்டு சேருதுன்னா அந்த தனி மனிதனை
இந்த தமிழ்நாடு எவ்வளவு நம்புது நீங்க யோசிச்சு பாருங்க. உதயநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது விமர்சனம் வருது, என்னன்னா விஜயை பார்த்துதான் பண்றாரு. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஒரு பக்கம் வந்து இந்த பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அதை தாவேகாவினர் எப்படி பாக்குறீங்க உதயநிதி அவர்களின் வளர்ச்சியை? உதயநிதி அவர்களின் வளர்ச்சியா? இல்ல, ஏன்னா வந்து அவர் துணை முதலமைச்சரா இருக்காரு, அவரும் வந்து நிறைய விஷயம் இளைஞர்களை கவர்ந்தாருன்ற மாதிரி சொல்லும் பொழுது உங்களுக்கு அவர் போட்டியா பாக்குறீங்களா, இல்ல எப்படி பாக்குறீங்க? உதயநிதி வளர்ச்சின்றதே வளர்ச்சி இல்லைங்க. அது வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட குடும்பத்தோட இன்ஃபுளுயன்ஸ். அது எத்தனை இடத்துல வட்ட செயலாளர் இருந்தார், எத்தனை வருஷமா வட்ட செயலாளர் இருந்தார், எத்தனை வருஷமா பகுதி செயலாளர் இருந்தார், எத்தனை வருஷமா மாவட்ட செயலாளர் இருந்தாரு. உதயநிதி வளர்றதுக்கு நேரடியாவே மாநில பொறுப்பு, நேரடியாவே எம்எல்ஏ சீட்டு, நேரடியாவே மினிஸ்டர், அது எப்படி வளர்ச்சியா இருக்கும்? தனிப்பட்ட முறையில ஒரு அடிமட்டத்துல இருந்து வளர்ந்ததுதான் வளர்ச்சியா இருக்கும். இப்ப என்ன பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து கிளைமன்றம் ஓபன் பண்ண ஒரு ஆளு, இன்னைக்கு மாவட்ட செயலாளர் இருக்கும். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல நீங்க சொல்ற தற்கூறிங்க எல்லாமே கிளைமன்றத்துல இருந்து ப்ரொசீஜரா பகுதியை ஒரு ஸ்டெப்பா வளர்ந்து வந்தவங்க தான். ஆனா உதயநிதி ஸ்டாலின் அப்படி இல்லை. சார் வரும்போதே அவரோட குடும்ப இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி சைட்டா துணை முதலமைச்சருக்கு வந்துட்டாரு. இது எப்படி வளர்ச்சியா இருக்கும்? ரெண்டாவதா நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா தளபதி மாதிரியே பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, தளபதி மாதிரி பண்ணோம்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசியலே தளபதி சுற்றி தான் நடக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்து பாத்தீங்கன்னா தளபதி என்ன பண்றாரோ அது நம்ம அதோட எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு அடிக்கிறதுனால திருப்பி அவங்களும் அதே மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. முதலமைச்சரே தளபதியா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன உதயநிதி ஸ்டாலின் தனியா? இப்போ வந்து நீங்க நிறைய இடத்துல இப்போ இந்த ஏரியா ஃபுல்லா பிரச்சாரம் போயிட்டு இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு சில அழுதாங்கன்ற மாதிரி சொல்லும்போது என்ன பிரச்சனைகள் அவங்களுக்கு மெயினா அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பகுதி மக்கள்? பிரச்சனைகள்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இறங்கிட்டு அவங்க கிட்ட பேசல. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, சம்பந்தமே இல்லாத ஒரு மனுஷன், எனக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. தளபதி அறிவிச்சதை தாண்டி எனக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா நம்ம ஜெயிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க, நம்மளை பார்த்து அவங்க அழுகுறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எவ்வளவு தொல்லை பண்ணிருப்பாங்க நீங்க நினைச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவு அடக்குமுறை நடந்திருக்கும், இதுக்கு முன்னாடி அவங்க மேல வந்து எந்த அளவுக்கான அழுத்தங்கள் இருந்திருக்கும். இதெல்லாம் காப்பாற்ற வரமாட்டானா தாண்டி இதை தாண்டி நம்ம ஓட்டு போறதுக்கு ஒரு ஆள்னு ஒண்ணு வேணும்ல. இத்தனை நாளா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா திமுக அதிமுக ரெண்டு தான் இருந்தது. திமுக தப்பு பண்ணிச்சா வேற ஆப்ஷனே இல்லை, அதிமுக தான் போட்டாகணும். அதிமுக தப்பு பண்ணிச்சா வேற ஆப்ஷனே இல்லை, திமுக தான் ஓட்டு போட்டாகணும். இதுக்கான சேஞ்ச் ஓவர் தான் இந்த தமிழக வெற்றி கழகம். அதனாலதான் நாங்க துணிஞ்சு தனியா களத்துல நிற்கிறோம். விஜயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரை சுற்றி இப்போ இல்ல, கட்சி தொடங்குனதுல இருந்து இப்ப வரைக்கும் பல்வேறு சிக்கல்கள் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் போது அவரே அதை அட்ரஸும் பண்றாரு. ஒரு இடத்துல நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நான் வந்து அதை சமாளிச்சுப்பேங்கிற மாதிரி தைரியமா அவர் நிறைய இடத்துல அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்து இருக்கும் பொழுது அந்த நெருக்கடிகள் கட்சியை வந்து ஏதாவது பாதிக்குதா? ஏன்னா வந்து நீங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது அதுல ஏதாவது உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணுதா? எங்க தலைவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நாங்க எதுக்கு மேடம் அஃபெக்ட் ஆகணும்? எந்தவித சமரசமும் இல்லாம கட்சி ஆரம்பிக்கும் போது முதல் நாளே சொன்னதுதான், எந்தவித சமரசமும் இல்லாம நம்ம எதிர்கொள்ள போறோம். அது வந்து கொள்கை எதிரியா இருந்தாலும் சரி, இல்லை அரசியல் எதிரியா இருந்தாலும் சரி, அதுல எந்தவித சமரசமும் இல்லை. நான் எந்தவித சமரசமும் பண்ண மாட்டேன், நீங்களும் எந்தவித சமரசமும் யாருக்கிட்டையுமே பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அதை தான் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் செயல்படுத்திட்டு இருக்கோம். இப்ப நீங்க வந்து விஜய் அவர்களை வந்து நேர்ல போய் சந்திச்சிட்டீங்களா? இப்போ இந்த அன்னைக்கு அந்த கேண்டிடேட்ஸ்ல அனௌன்ஸ் பண்ணாங்க, அப்ப என்ன சொன்னாரு? அதுக்கப்புறம் அவரை சந்திச்சீங்களா? அவரோட மனநிலை எப்படி இருக்கு? அன்னைக்கு சொன்னது என்னன்னா, இந்த தொகுதியை வந்து எப்படியா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தான் சொன்னது. எப்பவுமே சொல்றது, எப்பவுமே தளபதியோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம மக்களுக்கு ஏதாவது செய்யணும், இந்த மக்களை நம்பி வந்திருக்கிறோம். இப்போ கடைசியா கூட்டணி விஷயங்கள் வரும்போது கூட தளபதி சொன்னது என்னன்னா, நம்ம மக்களுக்காக அரசியலுக்கு வந்திருக்கோம், வெற்றியோ தோல்வியோ மக்கள் தரட்டும், நம்ம மக்கள் கிட்ட போவோம், மக்கள் பணி செய்வோம் அப்படின்னு சொன்னாரே தவிர நம்ம கூட்டணி கட்சி நம்பி இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நாங்க அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூட்டணியே இல்லாம, ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே விஜய் அவர்கள் சொல்வது என்னன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு. ஏன்னா அதை யாருமே தரமாட்டாங்க. திமுகல வந்து மு க ஸ்டாலின் அவர்களே ஓப்பனா சொல்றாரு, நான் தரமாட்டேன், அது வந்து சாத்தியம் இல்லைன்னு போது. ஆனா விஜய் அவர்கள் அதை சொல்றாரு. ஆனாலும் ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு வரல அப்படின்னும் பொழுது இது எந்த வகையிலயாவது ஒரு தோய்வை ஏற்படுத்தி இருக்கா தாவேகாவுக்கு? ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது எங்களோட கட்சியோட கொள்கையா சொல்றோம். அதாவது கட்சி ஒரு கட்சியை விரும்புற விஷயங்கள் இருக்கு. இப்ப இந்த இது விசிக்காவும் விரும்புதில்ல, காங்கிரஸ் விரும்புதில்ல, எந்த கட்சியுமே விரும்பாம இல்லையே. எல்லா கட்சியுமே ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்கு வேணும் விரும்புது. நாங்க அதை கொடுக்குறோம்னு சொல்றோமே தவிர எல்லாருமே வாங்க நாங்க கூப்பிடவே இல்லை. அதை ஏத்துக்கிட்டு வர்றது அவங்களோட முடிவு. பொதுவாகவே வந்து எல்லா கட்சிகளும் வரும்போது வந்து ஒரு பயங்கரமான ஒரு உற்சாகம் இருக்கும். புதுசா களம் காணும்போது விஜயகாந்த் அவர்களும் பார்க்கும்போது அப்படி ஒரு உற்சாகமும் வரவேற்பும் இருக்குது. அதை விட பல மடங்கு இப்போ வந்து விஜய் அவர்களுக்கும் இருக்கு. களத்தில் அவர் வென்ற பிறகு வந்துட்டு அவர் சரியா செய்வாரா அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு கேள்வியாவே இருக்கு. ஏன்னா வந்துட்டு இப்போ வந்து ஒரு சினிமா பின்புலம் தான் இருக்கு அவருக்கு. அரசியல்ல புதுசு வந்துட்டாரு. இப்ப நீங்க எல்லாம் வெற்றி காண்டு நிறைய பேர் வந்து ஜெயிக்கும் பட்சத்தில் எந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்வீங்க? தளபதி சொன்னதுதான், முதல்ல ஸ்டாலின் சார் டாக்ஸ் எடுத்தாலே போதும், 30% டாக்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட குடும்பத்துக்கே போகுது. அதாவது பாத்தீங்கன்னா அரசாங்கம் கொடுக்கறத வெளிப்படையா அறிவிச்சு திருப்பி மக்களுக்கு கொடுத்தாலே போதும். நம்ம மாதாவரம் தொகுதியில நம்ம அதுதான் சொல்லியிருக்கோம். இந்த தொகுதியில அரசாங்கம் சார்பா எம்எல்ஏக்கு எவ்வளவு ஃபண்டு ஒதுக்குறாங்கன்றதை நாங்க வெளிப்படையா சொல்லுவோம். இதை எந்த திட்டத்துக்காக பயன்படுத்தணும் அப்படின்றத நாங்க மக்கள் கிட்ட பேசுவோம்.
இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு ஏரியாலுமே பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனை லிஸ்ட்டை ஒன்று போட்டு நம்ம கிட்ட இவ்வளோ ஃபண்டு இருக்கு, இந்த ஃபண்டில் எதை ப்ரியாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்றத மக்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி டெண்டர் விட்டு மக்கள் மூலியமாவே அவங்களுக்கு தெரியும் ப்ரியாரிட்டி, எங்களுக்கு முதல்ல ரோடு வேணுமா, முதல்ல ஸ்ட்ரீட் லைட் வேணுமான்ட்டு நம்ம அந்த மாதிரி எல்லாமே வெளிப்படையாவே பண்ணுவோம். மாதவரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன மக்களுக்கான தேவை இருக்கு? இப்போ இந்த பகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? மாதாவரம் பகுதி இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க 3 முக்கியமான தேவைகள் இருக்கு. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா பட்டா வசதி. நாங்கள் இங்கே எங்களோட மாதாவரம் தொகுதியோட தேர்தல் அறிக்கையில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கோம், 100% கண்டிப்பாக உறுதியாக அனைவருக்கும் பட்டா வழங்கப்படும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி குடிசை இல்லா வீடு, குடிசை இல்லா வீடாக மாதாவரத்தை மாற்றுவோம். பசி இல்லா மாதாவரம் ஏற்கனவே நாங்கள் தமிழ்நாட்டிலேயே முதல் தொகுதியாக மாதாவரம் தொகுதியில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை 50 வயதுக்கு மேலே இருக்க எல்லா முதியவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா பசி இல்லா மாதாவரம் அப்படின்ற திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இது இல்லாமல் ஒவ்வொரு தொகுதிக்கும் தனியாக காலேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இல்லாமல் இன்ஜினியரிங் இல்லாமல் இங்கே தனிப்பட்ட முறையில் தளபதி சொன்ன மாதிரி ஏஐ தொழில்நுட்பமாக இருக்கட்டும், இல்லை ஐடி விஷயங்களாக இருக்கட்டும், நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம அடுத்த தலைமுறைக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறதுல இங்கே நாங்கள் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுப்போம். என்னன்னா இது நம்ம எதிர்கால தலைமுறைக்கு 2020, 2100, 2200க்கான ஒர்க் பண்ணுறதை விட இன்னும் இந்த மாதாவரம் தொகுதி 1950லேயே இருக்குது. முதல்ல நம்ம இன்னைக்கு இருக்கிற 2026க்கு முதல்ல வரணும். அதுக்காக முதல்ல ரோட் ஃபெசிலிட்டிஸ், அதை நான் ஏற்கனவே சொன்னேன், நமக்கு எவ்வளோ ஃபண்டு கிடைக்குதோ அதை வெளிப்படையாக அறிவிக்கணும். எங்ககிட்ட இவ்வளோ ஃபண்டு இருக்கு, நமக்கு இவ்வளோ தேவைகள் இருக்கு, இதை எது ப்ரியாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த ஊர்கிட்ட மக்கள்கிட்ட பேசி அந்த ஃபண்டை முதல்ல அதுக்கு அந்த டெவலப்மெண்ட்டுக்கு செலவு பண்ணி முதல்ல இந்த மாதாவரம் தொகுதி அடிப்படை வசதி மிகுந்த ஒரு தொகுதியா, எல்லா இடத்துலையுமே ரோட் ஃபெசிலிட்டி கனெக்ட் பண்ற ஒரு தொகுதியா, எல்லா இடத்துலையுமே தெருவிளக்கு இருக்கிற ஒரு தொகுதியா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிற ஒரு தொகுதியா, மக்கள் ஈஸியா எல்லா மருத்துவமனைக்கும் போயிட்டு வரா மாதிரி, எல்லா நகராட்சி அலுவலகத்துக்கும் போயிட்டு வரா மாதிரி ஒரு எப்படி சொல்ற இன்டர் கனெக்டட் ஒரு தொகுதி முதல்ல உருவாக்கணும். அதுக்கப்புறம் தான் இங்க இருந்து தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு பில்டப் பண்ண வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கும். இப்போ தாவேகாவின் தேர்தல் அறிக்கையில பார்க்கும்போது நிறைய இலவசங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு, சிலிண்டர் சொல்லியிருக்காரு போது இலவசங்கள்லாம் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப எழுதி இப்ப இருக்க நீங்க சொல்ற மாதிரி 2026ல இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன் பீப்புள் எதிர்பார்க்கறது எங்களுக்கு இலவசங்கள் வேண்டாம், எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சரி பண்ணி கொடுங்க, சீரா கொடுங்க, நாங்களே எங்களை பார்த்துப்போன்ற மாதிரி சொல்லும் பொழுது இலவசங்கள் எந்த அளவுக்கு மக்கள் வளர்ச்சிக்கு கை கொடுக்கும்? இலவசங்கள் தேவையான்றதை தாண்டி இலவசங்கள் தேவைப்படுற அளவுக்கு இன்னும் மக்கள் வச்சிருக்கிறாங்க. இன்னும் அந்த இலவசங்களை நம்பி நான் இருக்கிற நிறைய மக்கள் இருக்காங்க. நமக்கு எல்லாரும் முக்கியம். தளபதி சொன்ன மாதிரி மீன் பிடிக்கிறவங்க பிடிச்சி வாழட்டும், மீன் பிடிக்க தெரியாத நிறைய பேர் இருக்காங்க, அவங்க நம்ம தான் பிடிச்சி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி மக்களையும் நம்ம பார்க்கணுன்றதுக்காக தான் அந்த இலவசங்கள் அறிவிச்சிருக்கோம். விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எப்பவுமே காமா தான் இருப்பாரு. சோ இப்ப சமீபத்துல கூட அவருடைய படத்தை வந்து லீக் ஆயிருக்கும் போது கூட அவர் அழகா வந்து ரோட்ல வந்து சைக்கிள் ஓட்டிட்டு வந்து மக்கள் கிட்ட வாக்கு சேகரிக்கிறதுலாம் செஞ்சுட்டு இருக்கும்போது விஜய் இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்றாரு? ஏன்னா வந்து ஒரு படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் வந்து இப்படி ஒரு விஷயத்த வந்து லீக் பண்ணியிருக்காங்கன்னும் போது எந்த அளவுக்கான அதிர்ச்சி அவருக்கு இருந்திருக்கும், அவர் எப்படி அதெல்லாம் ஃபேஸ் பண்றாரு? அதான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்க, நம்ம கட்சி ஆரம்பிக்கும் போதுல இருந்து அவர் முன்னாடியில இருந்து எந்த விஷயத்துக்குமே சமரசம் பண்ணாத ஒரு ஆளு, மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கிற ஒரு ஆளு, மக்களோட மக்களா பழகணும், மக்களோட மக்களா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள், மக்கள் பிரச்சனைகள் தெரிஞ்ச ஒரு ஆள். அதனால அவருக்கு இந்த சைக்கிள் ஓட்டுறது, நார்மலா மக்கள் கிட்ட பேசுறது, இதெல்லாம் மற்றவங்களுக்கு வேணா புதுசா இருக்கலாம். அவர் நார்மலா மற்ற மக்களோட எப்படி இருக்கணுமோ அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள், நம்ம மக்களோட மக்களா இருக்கணும், சாதாரணமா பழகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். அதனால அவருக்கு அது இயல்பாவே வரும். இப்போ வந்து பொதுவாவே இன்னொரு விஷயமும் இருக்கு, என்னன்னா விஜய் வந்து ஈஸியா போய் அப்ரோச் பண்ண முடியல, அவர் வந்து மக்கள் கிட்ட களத்துல போய் வாக்கே கேட்க முடியாது, ஏன்னா தொடர்ந்து அவரை சுத்தி ஒரே கூட்டம் வந்துருது, மக்களை போய் சந்திக்கவே மாட்டாரு. இவர் வெற்றி பெற்றால் எப்படி மக்களை வந்து சந்திப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை வந்து திமுகவும் மதிமுகவும் எழுப்புது. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, மக்களை அவர் போய் சந்திக்கணும். அவர் ஏற்கனவே சொன்னதான் எல்லா இடத்துலயுமே விஜய் இருக்க முடியாதுன்றதுக்காக தான் 234 தொகுதியில வேட்பாளர் போட்டிருக்காங்க. 234 தொகுதியில நம்ம அங்க இருக்கிறோம், நாங்க மக்களை சந்திக்க போறோம், மக்களோட பிரச்சனைகளை எடுத்து போறோம். அதுக்குதான் உதாரணமா சொன்னாரு, 5 லட்சம் பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா அதை வந்து சட்டமன்றத்தில் விவாதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. முழுக்க இது மக்களுக்கான ஆட்சியா இருக்கும். இது பெயர் அளவுல வந்து திட்டங்களை அறிவிச்சுட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 திட்டங்கள் வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஆனா 120 திட்டங்களுக்கான அவங்க ஒதுக்கின ஃபண்டை பாத்தீங்க அப்படிங்கன்னா வெறும் 3% ஃபண்டு தான் ஒதுக்கியிருக்காங்க. அந்த மாதிரி பெயர் அளவுக்கான திட்டங்களை அறிவிச்சுட்டு அதுக்கான ஃபண்டு ஒதுக்காம நாங்க இருக்க மாட்டோம். 100% இது மக்களுக்கான ஒரு ஆட்சியா இருக்கும். விஜயின் அரசியல் பயணம் அப்படிங்கிறது இப்ப 3 வருஷமா தான் இருக்காரு போது, இப்ப திமுக எல்லாம் பாத்தீங்கன்னா 75 இயர்ஸ், அதிமுகவும் பெரிய வருஷங்களா வந்து இருக்காங்க போது எப்படி நீங்க களத்துல அதை எதிர்கொள்றீங்க? 3 வருஷம் தான் கட்சி தொடங்கி இருக்குன்னு போது சட்டப்பேரவை தேர்தல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் போது எப்படி இருக்கு உங்களுக்கு? அதை ஃபேஸ் பண்ணும்போது எப்படியான ஒரு உணர்வு வருது? இல்ல, கட்சி தொடங்கி தாங்க 3 வருஷம். ஏற்கனவே சொன்னதாங்க, மக்கள் இயக்கமா 20 வருஷமா இங்க இருக்கிற எல்லாருமே 20 வருஷமா மக்கள் இயக்கமா இருக்கிறோம். கட்சி தொடங்கி மட்டும்தான் 3 வருஷம் ஆகுது. மக்கள் இயக்கத்துல இருக்கும் போதே பூத் கமிட்டிக்கான வேலைகள் நடந்திருக்கு. மக்கள் இயக்கத்துல இருக்கும் போதே தொண்டர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி, வர்த்தகர் அணி வச்சு செயல்பட்ட ஒரு இயக்கம் இது.
மக்கள் இயக்கத்துல இருக்கும் பொழுதே கவுன்சிலரா நின்று தளபதி முகத்தை வச்சு ஜெயிக்க வச்ச ஒரு இயக்கம் இது. எங்களுக்கும் தேர்தலுக்கும் பெரிய வித்தியாசங்கள்லாம் இல்லை. நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தோம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைச்சிருக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். மக்கள் ரொம்ப நேரமாக மாற்றத்துக்கு காத்திருந்தாங்க, அவங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தோட ரிசல்ட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ரிசல்ட் வரும்போது பார்ப்பீங்க. மாதவரம் தொகுதி மக்கள் கிட்ட போய் நீங்க வாக்கு கேட்கும் போது இந்த ஒரு விஷயத்துக்காகவே நீங்க எனக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க? முதல் கட்டமாக சொல்லலாம், இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னா கேட்கணும். ஆனால் அதை விட தாண்டி முதல்ல இப்போ இவங்க கிட்ட இருந்து இந்த மாதவரம் தொகுதியை காப்பாற்றணும். அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாற்று கட்சி வேற வேற ஆப்ஷனே இல்லைன்ற ஒரு நிலைமைக்கு உருவாக்கி, இந்த இடத்துல நாங்கள் தான் இருப்போம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு உருவாக்கி தொடர்ந்து இந்த மக்கள் வந்து அடித்தட்டு மக்களாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய மைக்ரேட் ஆன பீப்புள் இங்கே அதிக அளவில் இருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்திலே பெரிய தொகுதி, கிட்டத்தட்ட 4,20,000 மக்கள் வசிக்கிற தொகுதி, பெரிய பரப்பளவு இருக்கிற தொகுதி. இந்த தொகுதிக்கான வேலைகள் நிறைய வேகமாக நடந்திருக்கணும். ஆனால் எந்த அளவுக்கும் வேகமாக நடக்காம சுதந்திர இந்தியா வாங்க எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இன்னமும் வச்சிருக்காங்க. மெயின் ரோடு மட்டும் தான் கனெக்ஷன் இருக்கே தவிர மற்ற உள்ளெல்லாம் எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணவே இல்லை. அதனால முதல் கட்டமா இவங்களை மாத்துறதுக்காகவே நாங்கள் வாக்கு கேட்க வேண்டியதா இருக்கு. மக்களும் முழுசா தயாரா இருக்கிறாங்க. நீங்க அதை கண்டிப்பா பாப்பீங்க ரிசல்ட். கண்டிப்பா சார். மே 4 எப்படி இருக்குன்ற ஒரு உணர்வு இப்ப இருக்கா? சோ இப்ப நீங்க முதல் முறையா வந்து தேர்தல் களம் காண்றீங்க போது இப்போ எலெக்ஷன் வந்து இந்த மாசத்தோட முடியுது. May 4 வந்து ரிசல்ட். அந்த நாள் எப்படி எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கீங்க? அது எப்படி ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்குது? நாங்க ரொம்ப நாளாவே சொல்லிக்கிட்டு இருக்கோங்க, 234 தொகுதியில தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கும், இந்த தளபதி வந்து முதலமைச்சர் ஆவாருன்னு சொல்லிட்டு. ஆனா தன்னோட பண பலத்தாலையும் தன்னோட அதிகார பலத்தாலையும் தன்னோட மீடியா பலத்தாலையும் எந்த அளவுக்கு அதெல்லாம் முடக்க முடியுமோ, நீங்க சொன்ன மாதிரி 25%, 15%, 10% இதெல்லாம் எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. May 4க்கு அப்புறம் அதை சொல்ல முடியாது. அதனால அவங்க தான் அதை பத்தி ஃபீல் பண்ணணும். நாங்க அதை பத்தி ஃபீல் பண்ணிட்ட அவசியங்கள. நாங்க சந்தோஷமா May 4க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிச்சீங்க. நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. தேர்தல் களம் நாளுக்கு நாள் வந்து எப்படி வேணா மாறலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கட்சியுமே ஒரு வாக்கை கூட வீணடிக்க கூடாது, எப்படியாவது எல்லா வாக்குமே தங்களுக்கு தான் வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து தீவிரமான பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காங்க. தேர்தல் இன்னும் ஒரு சில தினத்துல நடக்க போது. May 4ஆம் தேதி அதன் முடிவும் வரப்போகுது. முடிவுக்கு பின்னர் தான் யாருக்கு மக்கள் வெற்றி வாகை சூட போறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும்.